அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم சதக்கல்லாஹுல் அலியுல் அதீம். அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒருங்கிணைந்திருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் கடந்த வார ஜும்மா உரையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் சாதனைகளை குறித்து சில சிந்தனைகளை மேற்கொண்டோம். சுருக்கமாக நாம் இந்த நிமிடத்தில் எத்தனை வயதுடையவர்களாக இருந்தாலும் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், இதுவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாதித்தவை என்ன, இதுவரை வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கைகளுடைய பயன் என்ன. அடிப்படையான இந்த கேள்விகள் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வதற்கும் செப்பனிட்டு கொள்வதற்கும் உதவியாக இருக்கலாம் என்று கூறி, நம்முடைய வாழ்க்கையினுடைய சாதனைகள் பொருள் பயன் என்று குறிப்பிட்டு சொல்லும்படியாக எதுவும் இல்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், சத்திய சஹாபாக்கள், இந்த இஸ்லாத்தினுடைய முதல் பின்பற்றாளர்கள், அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய மரணமே கூட அர்த்தம் நிறைந்ததாக இருந்தது, பொருள் நிறைந்ததாக இருந்தது, பயனுள்ளவையாக இருந்தன, சாதனை மிக்கவையாக இருந்தன. ஒரு மனிதன் சக்கராத்து ஹாலிலே இருக்கிற சமயத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது, பிரிந்து செல்ல போகிறோமே என்கிற அங்கலாய்ப்பில் இருப்பான். ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சக்கராத்தின் பொழுது ஒரு நிம்மதியான அமைதியான, தான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய திருப்தியை முழுமையாக பெற்றவராக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிற சந்தர்ப்பத்தை அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிகழ்வாக நடந்த அவர் சுபுஹ் தொழுகையிலே இமாமத்துக்காக நிற்கிற சமயத்தில் ஒரு அந்நிய மதத்தவனால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நாம் சில சிந்தனைகளை மேற்கொண்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரண தருவாய் என்பது பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் மக்களுக்கு தரக்கூடியவையாக, இன்று வரைக்கும் நமக்கும் பயன்படக்கூடியவையாக இருக்கின்றன என்று சொல்லி ஒரு செய்தியோடு முடிக்கப்பட்டது. என்னை கொன்றவன் யார் என்று கேட்கிற பொழுது, இந்த மதீனா நகரத்திலே தொழில் கலைஞனாக முக்கியமான நபித்தோழர்களால் அனுமதி பெறப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டு வாழ்ந்து வந்த அபூ லுஅ்லுஅ் ஃபைரோஸ் என்பவன்தான் உங்களை குத்தியவன் என்று சொன்ன பொழுது, நல்ல வேளை என்னுடைய மரணத்தை ஒரு முஸ்லிம் என்று வாதிக்கக்கூடிய ஒருவன் மூலமாக அல்லாஹ் எனக்கு வைக்கலையே, ஒரு நான் முஸ்லிம் மூலமாக எனக்கான மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான், அவனுக்கே எல்லா புகழும். யுத்த களத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாவதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் முஸ்லிம் அல்லாத ஒருவனினுடைய கையினால் எனக்கு மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் எனக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கக்கூடும்.
அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யஜ்அல் மைத்ததி பியதி ரஜுலின் யத்தஅல் இஸ்லாம். இஸ்லாத்திற்கு உரிமை கோரக்கூடிய, நானும் ஒரு முஸ்லிம் என்று உரிமை கோரக்கூடிய ஒருவனின் கையால் என்னுடைய மரணத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை, அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறார்கள். இறக்கும் தருவாயிலும் அந்த மரணம் ஒரு நான் முஸ்லிம் கையினால் வருகிற பொழுது மிக சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்கிற ரீதியிலே. பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு நான் முஸ்லிம் மதீனாவிலே வாழ்வதற்கும் தொழில் செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே உங்களுடைய கொலை நிகழுமானால் அந்த இனத்தையே பூண்டோடு அழித்து விடுகிறோம் நீங்கள் விரும்பினால் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கதப்த, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், தவறாக பேசுகிறீர்கள். பாதமா தகல்லமு பிலிசானிக்கும், அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதீனாவிற்கு வந்து உங்களுடைய பாஷையை பேசி வசல்லு கிபுலத்தக்கும், நீங்கள் எந்த கிபுலாவை முன்னோக்குகிறீர்களோ அந்த கிபுலாவை முன்னோக்கி அவர்கள் தொழுத பிறகும் வஹஜ்ஜு ஹஜ்ஜக்கும், நீங்கள் செய்கிற ஹஜ்ஜை அவர்களும் செய்த பிறகு அத்துணை பேர்களையுமா கொள்வீர்கள்? தவறு செய்தவன் வேறு, ஆனால் மாற்று நாட்டை சேர்ந்தவன் மதத்தை சேர்ந்தவன் வேற்றுமொழி பேசுபவனாக இருந்தாலும் மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்கள் சில பேர்கள் இஸ்லாம் ஆயிருக்கிறார்களே, எப்படி அந்த இனத்தையே நீங்கள் பூண்டோடு ஒழிக்க முடியும்? பொய் சொல்கிறீர்கள். இறக்கும் தருவாயிலும் கூட தான் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த அத்துணை பேர்களும் சாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உலகத்திலே தவறு செய்தவன் யாரோ இருக்க அந்த இனத்தையே அழிப்பது நியாயமில்லை என்று நீதியை பேசினார். இரண்டாவது ஒரு பாடம் நமக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகு குத்துப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக ஃபஹ்தமல இலா பைத்திஹி ஃபன்தலகா மஅஹு, அவரை சுமந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். வகானன் நாசு லம் துசிபுஹும் முசீபத்தன் கபல யௌமைதின், ஒட்டுமொத்த மதீனா முஸ்லிம்களும் அதற்கு முன்னால் ஒரு பெரும் சோதனையை சந்திக்கவே இல்லை என்பது போல அத்துணை பேர்களும் துக்கத்தில் ஆழ்ந்தார்கள். நாட்டினுடைய ஹலீஃபா, ஆட்சியாளர், ஒரு நான் முஸ்லிமால் கொலை செய்யப்படுகிறான், குத்துப்பட்டு இருக்கிறார். காயத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிற நிலையிலே, சக்ராத்துடைய நிலைமையிலே ஹலீஃபா இருக்கிற பொழுது ஒட்டுமொத்த குடிமக்களும் மதீனா நகர முஸ்லிம்களும் பெரும் சோகத்தில். எந்த அளவுக்கு சோகம்? அதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையை சந்திக்கவே இல்லை என்கிற அளவுக்கு மதீனா நகரமே சோகத்தில் ஆழ்கிறது. ஃபகாயிலுன் யகூல், மக்களிலே சில பேர்கள் சொல்வார்கள், லாபாஸ், பயப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்முடைய ஹலீஃபாவுக்கு ஒன்று ஆகாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வகாயிலுன் யகூல் அஹாஃபு அலைஹி, இன்னும் சில பேர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர் மௌத்தாயிருவாரோன்னு பயப்படுகிறோம். ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தானாக்கா மௌத்தாயிருவாரோ என்று பயம் ஏற்படுகிறது என்று சில பேர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது அவர் மௌத்தாகுவாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சின்ன சோதனையை மக்கள் செய்கிறாங்க. என்ன சோதனை? உத்திய தபீபத்தின், பேரிச்சம்பழத்தினுடைய சாறு, ஜூஸு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்து ஃபஷரிபஹு, அவருக்கு குடிக்க வைக்கிறார்கள். பேரிச்சம்பழ ஜூஸ், டேட் சிரப், அன்றைய காலத்தினுடைய பிரதான உணவு, இன்றைக்கும் அதுதான். எதற்காக வேண்டி அவர் குடிக்க வைக்கிறாங்க? ஃபஹரஜ மின் ஜுர்ஹிஹி, அவர் சாப்பிட்ட அந்த பேரிச்சம்பழ ஜூஸு வயிற்றில் இருக்கக்கூடிய அவருடைய குத்துப்பட்ட காயத்தின் வழியாக வெளியேறுகிறது. இதை பார்க்குற பொழுது அந்த அளவுக்கு ஆழமாக குத்துப்பட்டு இருக்கிறது. சாப்பிட்ட ஜூஸு காயத்தின் வழியாக வெளியேறுகிறது. ஆனாலும் கூட மக்களுக்கு சந்தேகம். பேரிச்சம்பழ சாறு பொதுவாக சிகப்பாக தான் இருக்கும். இவர் சாப்பிட்டோன்னே வெளியேறக்கூடிய அந்த சாறு பேரிச்சம்பழ சாறு தான் வெளியேறுதா, இல்லை காயத்திலிருந்து ரத்தம் வெளியேறுகிறதா?
ஹலீஃபாவுடைய ரத்தம் வெளியேறுகிறதா என்று பாகுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டும் ஒரே நிறத்தில் இருந்ததுனால அடுத்த கட்டமாக ஒரு யோசனையை செய்கிறார்கள். சும்மா உத்திய பிலபனின் ஃபஷ்ரிபஹு, பால் கொண்டு வரப்படுகிறது, கொண்டு வந்து அதனை அவர்களுக்கு குளிப்பாட்டுகிறார்கள். ஃபஹரஜ மின் ஜுருஹி, அந்த பாலும் அவருடைய காயத்தின் வழியாக வெளியேறுகிறது. முதல்ல சிகப்பாக இருந்தனால அது பேரிச்சம்பழ ஜூஸாக ரத்தமானு தெரியல. இப்போ வெண்மையான பால் அது காயத்தின் வழியாக வெளியேறுகிறது. ஃபலிமு அன்னஹு மையத்துன், இப்போ மக்கள் அனைவரும் அவர் இறக்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். ஃபதஹல்நாஹு அலைஹி வஜாஅன்னாசு யஸ்னூன அலைஹி, இந்த சமயத்தில் நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திப்பதற்கு போனோம், மக்களும் நிறைய பேர்கள் அவரை வந்து பார்க்கிறார்கள். அவர் சக்ராத் ஹாலில் இருக்கிறாரு, வெகு சீக்கிரமாக இறந்து விடுவார் என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அந்த இறுதி காட்சிக்காக வருகிறார்கள். வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர் சக்ராத் ஹாலில் இருக்கிறார், அவரை ஆறுதல் படுத்துகிற வகையில் புகழ்ந்து பேசுகிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், ஒரு இளைஞர் வந்து சொல்லுவார், அபிஷிர் யா அமீரல் முஃமினீன் புஷ்ரல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு என்ன வாழ்த்துக்களை தந்தானோ அதை வைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், நீங்கள் வாழ்த்து பெறுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சில சிறப்புகளை கொடுத்தான், சில வாழ்த்துக்களை அவனே ஏற்படுத்தினான். அல்லாஹ் கொடுத்த வாழ்த்தை வைத்து நீங்கள் வாழ்த்து பெறுங்கள். அது என்ன? மின் சுஹபத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரனுடைய தோழமை கிடைச்சிச்சு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! உங்களுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை கிடைத்திருக்கிறது. வகத்தம ஃபில் இஸ்லாமி மா கத் அலிம்த, இஸ்லாத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய, நீங்களே இருந்திருக்கக்கூடிய சிறப்பு. ஆரம்பத்திலேயே நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, அதுவும் ஒரு சிறப்பு உங்களுக்கு. இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நாட்களிலேயே இஸ்லாத்திற்கு வந்த மிக குறைவான நபர்களை நீங்கள் ஒரு ஆள், அப்படியும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. சும்ம வல்லைத்த ஃபஅதல்த, அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி தலைவர்களாக ஆணையர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை நடத்துகிற ஒரு வாய்ப்பை கொடுத்தான், அதிலும் நீங்கள் நீதியாக செயல்பட்டீர்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம்! பொதுவாக ஆட்சிக்கு வந்தானாக்க யாரும் நீதியாக நடக்க மாட்டாங்க, ஆட்சிக்கு வந்தால் அநீதி தான். ஆனால் உங்கள் கையில் ஆட்சி கிடைத்தது, அது ஒரு பெரிய சிறப்பு. அதிலும் நீதியோடு ஆட்சி செய்தீர்களே, அது இன்னும் சிறப்பு. சும்ம ஷஹாதத்தன், அதற்கு பிறகுதோ இப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தினுடைய பாக்கியத்தையும் தருகிறான். ஒரு முஸ்லீம் அல்லாதவனுடைய கரத்தால் குத்துப்பட்டு நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஷஹாதத்து, எத்தனை சிறப்புகள் உங்களுக்கு என்று ஒன்றுக்கு பின் ஒன்றாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த அந்த சிறப்பம்சங்களை எல்லாம் அவரை ஆறுதல் படுத்துகிற வகையில் எடுத்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில், அது ஹயாத்தோடு இருக்கும் பொழுதோ சக்கராத் ஹாலில் இருக்கும் பொழுதோ, யாராவது நம்மளை பாராட்டுனா, நாம் செய்திருக்கக்கூடிய ஏதேனும் நல்ல செயல்களை சொல்லி பாராட்டினால் ஒரு வகையான மெதப்பு வரும், ஒரு வகையான திருப்தி வரும். மௌத்தை வந்து தைரியமாக எதிர்கொள்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அது வரல. 4 பேர் வந்து அவர் செய்த சாதனைகளை எல்லாம் பாராட்டுகிற பொழுது அடுத்த பாடமாக சொல்லுகிறார். அவருடைய சக்கராத்தும் கூட செய்தியை சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு பாடத்தை தருகிறது. அவருடைய மரணம் பொருள் நிறைந்ததாக இருந்தது என்பதற்கான அடுத்த பாடம் அவர் சொல்லுவார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை பாராட்டுறீங்க, நான் அதை செய்த இதை செஞ்ச, ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை கிடச்சிச்சு, அதே மாதிரி வந்து நான் ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு வந்தேன், ஆட்சி கிடைச்சிது, நீதியாக நடந்துக்கிட்டேன், இந்த இப்போ ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கப் போகுது என்று ஒவ்வொருத்தரும் என்னை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்கள். வதத்து அன்னதாலிக்க கஃபாஃபுன் லா அலைய வலாலி. உமர் அலி தான் சொல்வார்கள், நான் என்னெல்லாம் சாதனையெல்லாம் செய்தேன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதெல்லாம் எனக்கு பாதகமாக இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம். நீங்களாம் பாராட்டுறீங்க, ஆனால் அதை நினச்சி என் மனசு ஆறலை. நான் மறுமையில் தப்பிக்கிறதுக்கு இந்த சாதனைகள்லாம் போதுமா, அல்லது நான் இந்த பொறுப்பை எல்லாம் வகித்ததுனால எங்கேயாவது குறை செஞ்சுருந்தானாக்கா நான் அல்லாட்ட போய் என்ன செய்வேன்? பாராட்டுகள் என்னை பரவசப்படுத்தலை, பயமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்கிற பொழுது இந்த பொறுப்பு
எனக்கு சாதகமாக அமையாவிட்டாலும், இந்த சிறப்பம்சங்கள் எல்லாம் எனக்கு சாதகமாக அமையாவிட்டாலும் பாதகமாக அமையா இருந்தாலே பெரிய விஷயம். அதையே நான் விரும்புகிறேன். இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர்றானோ இல்லையோ, நரகத்தை தராமல் இருந்தால் போதும். எனக்கு கிடைச்ச இந்த சிறப்பின் அடிப்படையில் நான் பொறுப்பை சரிவர நிறைவேற்றாமல் நான் நரகத்துக்கு போகாமல் இருந்தால் இப்போ சொர்க்கம் கிடைக்காட்டி பரவாயில்லை. எப்பேற்பட்ட ஒரு உணர்வு! மரண தருவாயிலும் கூட இறை எச்சத்தினுடைய உயர்ந்த நிலையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், செஞ்ச சாதனையின் அடிப்படையில் பெருமிதமாக இருக்க முடியலையே. சக்ராத் ஹாலில் கூட ஒரு ஆள்னால் இப்படி யோசிக்க முடியுதுனாக்கா அவர் எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். அதான் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த சமயத்தில் எந்த இளைஞர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி சொன்னாரோ அவர் ஃபலம்மா அதுபர இதன் இசாருஹு எமுசுல் அருள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த பதிலை கேட்டு பாராட்டி சொன்ன அந்த இளைஞர் அவர் பார்த்துட்டு சரி வர்றோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி போகிறார். அப்படி திரும்பி போகிற பொழுது அவருடைய கீழாடை வேட்டி தரையில் உரசுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டிய இளைஞர் திரும்பி போகிற பொழுது அவருடைய வேட்டி தரையில் உரசுது. அந்த சமயத்தில் அதை பார்க்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு சொல்லுவார், ருத்து அலல் குலாம், திரும்பி போகிற அந்த இளைஞரை எங்கிட்ட திருப்பி கூட்டிகிட்டு வாங்க. என்னை பாராட்டிட்டு போகிறாரே அந்த மனுஷனை திருப்பி இளைஞரை திருப்பி கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் வேகமாக வந்த பிறகு சொல்லுவார், எபனாஹி, என் சகோதரனின் மகனே, இர்ஃபா சௌபக், உன்னுடைய வேட்டி கீழே உரசிட்டு இருக்கு, அதை ஏற்றிக்கட்டு. ஃபஇன்னஹு அபுகாலி சௌபிக அத்காலி ரப்பிக். அப்படி ஏற்றிக்கட்டுனா கொஞ்ச நாளைக்கு இன்னும் உன் வேட்டி கொஞ்ச நாளைக்கு உழைக்கும். அந்த நேரத்தில் கூட அதே நேரத்தில் உன்னுடைய ரப்பிடத்தில் உனக்கு மிகப்பெரிய தக்குவாவை ஏற்படுத்தி தருவதாக இருக்கும். அந்த வேட்டி இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு உழைக்கும். கீழே உரசிட்டே போச்சுனாக்கா சீக்கிரமாக இத்து போயிடும், கிழிஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உழைக்கவும் செய்யும். உன்னுடைய ரப்பிடத்தில் உன்னை தக்குவாவுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தவும் செய்யும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த சக்கராத் ஹாலில் கூட அந்த வேதனையில் உடம்பில் காயத்திலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் அவருடைய மௌத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட தனக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு சீர்கேட்டை சீரமைக்கக்கூடிய ஒரு உணர்வு. அடுத்த பாடம். அதற்கு பிறகு தன்னுடைய மகனை நோக்கி சொல்லுவார், யா அப்துல்லாஹ் இப்னு உமர், உமருடைய மகன் அப்துல்லாவே, உன்துர் மா அலாம் என தைன், எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பாருப்பா. என் அண்மை மகனே அப்துல்லா, வாழ்ந்து முடிச்சிட்டேன், துனியாவை விட்டு அல்லாட்ட போக போகிறேன். நான் நிறைய பேர்கிட்ட டீல் பண்ணியிருக்கிறேன், கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறேன். என் பேரில் எவ்வளவு கடன் இருக்கிறது என்று கணக்கு பாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அதனை கேட்டு ஃபஹசிபூஹு ஃபவஜதூஹு சித்தத்தும் வ சமானீன அல்ஃபன் அவு நஹவா, 86,000 திர்ஹம் அல்லது தீனார் அல்லது அதற்கு சமமான ஒரு தொகை அவர் பேரில் கடன் இருக்கிறதை கணக்கு போட்டு எடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கிற பொழுது 86,000 திர்ஹம் அல்லது தீனார் அல்லது அதற்கு சமமான ஒரு தொகை கடனாக இருக்கிறது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன் வஃபா லஹு ஆல உமர், உமருடைய குடும்பத்தினர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் போதும் என்று சொன்னால் ஃபஅத்திஹி மின் அம்பாலிஹிம், உமராகிய என்னுடைய குடும்பத்தினரிடமிருந்து இந்த 86,000 ரூபாய் திர்ஹம் கடனை என் குடும்பத்தினுடைய உறுப்பினரிடமிருந்து, என் சொந்தக்காரத்திலிருந்து வாங்கி அந்த கடனை நிறைவேற்று. வ இல்லா, என் குடும்பாதிகள்கிட்ட என்னுடைய கடனை தீர்க்கிற அளவுக்கு செல்வம் இல்லை என்று சொன்னால் ஃபசல் மி ஃபி பனி அதி இப்னு கஅப், நம்முடைய கூட்டத்தினர் அதி இப்னு கஅப் மக்களிடத்தில் கேட்டு வாங்கு. எங்கள் வாப்பாவுக்கு இவ்வளவு கடன் இருக்குது, அவர் இறந்துருவார், அவர் சார்பாக அவருடைய மகன் கடனை நான் நிறைவேற்றணும் சொல்லிவிட்டு என் சொந்தத்திட்ட கேளு, சொந்தத்தில் இல்லைனாக்கா என்னுடைய குடும்பாதிகள் இருப்பாங்கள்ல, என்னுடைய குழுவினர்கள், என்னுடைய இனம், அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கு. ஃப இல்லம் தஃபி அம்வாலுகும், அவங்களுடைய செல்வமும் என்னுடைய கடனை அடைப்பதற்கு போதுமானதாக இல்லை என்று சொன்னால் ஃபசல் ஃபி குறைஷ், குறைசி சமுதாயம் இருக்குது, அவங்கள்ட்டையாவது கேளு.
வலா தஅத்துஹும் இலா கைரிஹிம், இவங்க 3 தரப்பை தாண்டி வேறு யார்ட்டும் கேட்டுறாத. என்னுடைய கடனை நீக்குவதற்கு அவர்கள் பொறுப்பாகலாம். ஏன்னா ஒன்று என் சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தம், அல்லது என்னுடைய தூரத்து சொந்தம், அல்லது என் சமுதாய மக்கள், குறைஷிகள். இவங்கள் அல்லாத வேறு யார்ட்டையும் கேட்டு வாங்கிறாத என்று சொல்லுகிறார். பிறகு ஃபஅத்தி அன்னி ஹாதல் மால், இவங்கள்ட்ட எல்லாம் கடனை வாங்கி, என்னுடைய கடனுக்கான தொகையை வாங்கி என் சார்பாக அந்த கடனை அடைத்து விடு என்று சொல்கிறார். யோசித்து பாருங்க, சக்கராத் ஹாலில் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பாரு, என் சார்பாக மகனே நீ கடனை அடைக்க வேண்டும், காசு இல்லைன்னா சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் வாங்கி அடை என்று சொல்கிறார். ஒன்று யோசனை செஞ்சு பார்க்கணுங்க. இன்றைக்கெல்லாம் ஜனாசா தொழுகை பள்ளிவாசலுக்கு வந்து வருகிற சமயத்தில் ஃபார்மலாக சில வேலைகள் நடக்கும். சாதாரணமாக ஒன்று பள்ளிவாசல் இமாம் ஜனாசா தொழ வைப்பார். அந்த குடும்பத்தில் ஜனாசா தொழ வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னான், ஹக்குடையவர்கள், இறந்து போன அந்த மையத்தினுடைய சொந்தக்காரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை அந்த ஜனாசாவை தொழ வைக்கிறதுக்கு. பல பள்ளிவாசலில் அந்த அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை மீறிய செயல். அதுக்கு நாளைக்கு மறுமையில் அவங்க தான் பதில் சொல்லணும். ஜனாசாவை கொண்டு வந்துச்சின்னு சொன்னால் அந்த ஜனாசாவை தொழ வைப்பதற்கு தகுதியானவர்களும் உரிமையுடையவர்களும் அந்த ஜனாசா மையத்தினுடைய நெருங்கிய சொந்தக்கார மகன் தொழ வைக்கணும், அல்லது கூடப்பிறப்பு தொழ வைக்கணும், அல்லது தகப்பன் தொழ வைக்கணும், அல்லது அந்த மாதிரியான நெருங்கிய உறவுக்காரர்களுக்குத்தான் அந்த ஜனாசாவை தொழ வைப்பதற்கான தகுதியும் உரிமையும் இருக்கிறது. ஜனாசா தொழ வைக்க தெரியலை, அல்லது ஜனாசா தொழுக வைக்கிறதுக்கு மன தைரியம் இல்லை, அழுதுருவாங்க என்று சொன்னால் பொறுப்பு கொடுக்கலாம். என்னால் தொழ வைக்க முடியாது, இமாம் தொழ வைக்கட்டும், அல்லது தகுதியுடைய வேறு ஆள் தொழ வைக்கட்டும்னு சொல்லி அந்த குடும்பாதிகள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இமாமாகவே இருந்தாலும் தொழ வைக்கணும். இதுதான் ஷரியத்து, இதுதான் சுன்னத். ஆனால் பல பள்ளிவாசல்களில் அகீதா பேரை சொல்லி ஹக்குடையவர்களை தொழ வைக்க மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாளைக்கு அவங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே ஆகணும். அது தனி செய்தி. அதையெல்லாம் தாண்டி ஜனாசா தொழ வைக்கிறதுக்கு முன்னாடி உரிமையுடையவர்கள் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்கள் வாப்பா யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தா, அல்லது இறந்து போயிருக்கக்கூடிய இவர் எந்த உறவோ இருக்கட்டும், யாராவது கடன் வாங்கியிருந்தா, யார்கிட்டையாவது வாங்கியிருந்தா அந்த தகவல்களை எங்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்லி அவருடைய கடனை எங்கள்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம் என்று சொல்லுவது உண்டு. அந்த மாதிரி பல பேர்கள் கடனை வாங்கிறது உண்டு. இறந்து போனவருடைய கடனை அவருடைய வாரிசுதாரர்களிடமிருந்து வாங்கிக்கிறது உண்டு. எதற்காக வேண்டி இப்படி செய்கிறாங்க? இந்த இடையில் வரக்கூடிய உமர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தில் இடையில் வரக்கூடிய யோசிக்க வேண்டிய சில செய்திக்காக வேண்டி இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். இந்த மாதிரியாக என் சார்பாக, இறந்தவர் சார்பாக கடனை அடைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் அல்லது அவருடைய சகோதரர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். யார் எவ்வளவு எங்கள் வாப்பாட்டையோ எங்கள் இந்த உறவுக்கார்ட்ட கொடுத்துருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் சொல்வதற்கான காரணம் தெளிவான விஷயம். யாராவது கடன் வைத்து விட்டு இறந்து விட்டால் அவங்களுக்கு மறுமை மோட்சம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் கடன் வைத்து விட்டு இறந்து போனவங்களுக்கு தொழ வைக்க மாட்டேன்ட்டாங்க. உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள். கடனோடு இறந்து போனால் அவருக்கு கபரில் வெளிச்சம் இல்லை, மறுமை விமோசனம் இல்லை, அவர் ஒரு பாவியாக மௌத்தாகிறாரு, அவருக்கு நான் தொழவே வைக்க மாட்டேன்ட்டார். யாராவது இறந்து போனவருடைய கடனுக்கு பொறுப்பேற்று கொண்டால் ரசூலுல்லாஹ் தொழ வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, மௌத்தா போனவருடைய கடனை அவர் சார்பாக நான் நிறைவேற்றிடுறேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ், அப்படி யாரும் இல்லைனாக்கா நீங்களே தொலை வச்சு நீங்களே அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. கடன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். இன்னொரு தடவை கூட சொன்னாங்க ஹதீஸ். என்ன ஹதீஸு? அல்லாஹ்வுடைய வழியில் போராடி உயிர் தியாகம் செய்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்லும் பொழுது ஒரு சஹாபி கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே அப்படியா? இறை வழியில் போராடி நான் ஷஹீதானா என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுமா என்று சொல்ல ஆம் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் கழித்த பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட யாரோ ஒருத்தர் என்னமோ கேட்டார,
இல்லை ரசூல்லா, நீங்கள் இறை வழியில் உயிர் தியாகம் செய்தால் அதுவரைக்கும் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் சொன்னீங்க. நான் தான் கேட்டேன் மன்னிக்கப்படுமான்னு கேட்டேன். ஆமாம் மன்னிக்கப்படும் நீங்கள் சொன்னீங்க. மன்னிக்கப்படும், ஆனால் வாங்கிய கடனை தவிர. அதை இப்போ தான் என்கிட்ட ஜிப்ரீல் சொல்லிட்டு போனார். வாங்கிய கடனை தவிர மற்றவையெல்லாம் மன்னிக்கப்படும். அப்போ இறை வழியில் உயிர் தியாகமே செய்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும், வாங்கின கடன் மட்டும் மன்னிக்கப்படாதுன்னு சொன்னால் அந்த கடனை திருப்பி செலுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியுது. அப்போ இறந்து போன இந்த சொந்தக்காரர், தகப்பனோ மகனோ சகோதரனோ மனைவியோ கணவனோ யார் மௌத்தா போயிருந்தாலும் அவர் மறுமையில் மோட்சம் அடைய வேண்டும், விமோசனம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வாங்கிய கடன் அடைக்கப்பட வேண்டும். அதனால் ஜனாசா தொலை வைக்கிறதுக்கு முன்னாடி மௌத்தா போன இவர் யார்கிட்டையாவது கடன் வச்சுருந்தா அவங்க விவரத்தை சொல்லி எங்கள்கிட்ட வாங்கிக்கலான்னு சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படுகிற அந்த ஃபார்முலான விஷயம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது அது ரெண்டாவது விஷயம். ஆனால் சொல்லப்படுறது உண்டு, நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் அதன் விஷயத்தில் கவனம் எடுக்கிற இந்த சமுதாயம் அந்த மௌத்தா போன மனுஷனுடைய சொத்துக்களை பங்கிடுற விஷயத்தில் கவனம் எடுக்கிறதில்லை. உரிய முறையில் பங்கு வைக்கலன்னு சொன்னால் அப்பவும் டைரக்ட் டு ஹெல், நேரடியாக நரகத்துக்கு தான். ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் அல்லாஹ் வகை செய்த வகையில் பிரித்தளிக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் மௌத்தா போனால் அந்த ஆளுடைய சொத்து கூடுதலோ குறைவோ, இன் கல்ல அவ் கசுர, குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டையாக இருந்தாலும் சரி, மௌத்தா போன மனுஷன் விட்டுட்டு போன சொத்து ஒரு சட்டையாக இருந்தாலும் சரி, அதை விற்று அதனுடைய மதிப்பை அவருடைய வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கணும். குர்ஆனில் நேரடியாக வர்ற வார்த்தை. மிக குறைவான செல்வத்தை தான் விட்டுட்டு போயிருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு தானே, வாரிசுகாரில் எவனோ ஒருத்தன் வச்சுட்டு போட்டோம், அல்லது யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவன் வச்சுக்கிட்டு போட்டோம் சொல்லலாம். அது பிரிக்கப்பட்ட பிறகுதான் அந்த மாதிரி தானமாக கொடுக்க முடியும். நம்முடைய உயிலை நாம் எழுத முடியாது. நம்முடைய உயிலை அல்லாஹ் ஏற்கனவே எழுதிட்டான் குர்ஆனில். அதன் அடிப்படையில் நாம் சொல்லலாம், நான் மௌத்தா போனால் பெரியவனே உனக்கு இவ்வளவு, சின்னவனே உனக்கு இவ்வளவு, அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறான், அதன் அடிப்படையில் எடுத்துக்கங்கன்னு சொல்லி எந்தெந்த உறவுக்காரர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு குர்ஆனில் சொன்னதன் அடிப்படையில் என்ன செய்யலாம், நோட்ஸ் வச்சு கொடுக்கலாம். உயில் எழுத முடியாது. ஏன்? நம்ம விருப்பத்தின் அடிப்படையில், சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் உயில் எழுத முடியாது. உயிலை அல்லாஹ் ஏற்கனவே எழுதிட்டான். அவர் எழுதாமல் மௌத்தா போனாலும் சரி, அல்லது அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதன் அடிப்படையிலே வாரிசுதாரர்கள் சொத்துக்களை சரியான முறையில் பங்கு வைத்து எடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவருக்கு விமோசனம் இல்லை. அல்லது அவர் வாரிசுதாரர்களுக்கு கூடுதல் குறைவு ஏற்படுத்திட்டு போனார்னு வச்சுங்க, அவர் வருஷம் தவறாமல் ஹஜ் செஞ்சிருந்தாலும் கூட அவர் நரகத்துக்கு தான் போவார். ஹதீஸ். அப்போது ஒரு ஜனாசா அடக்கப்படுவதற்கு முன்னால், ஜனாசா தொழ வைக்கப்படுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அவருடைய சொத்துக்களை பிரிக்கிற விஷயத்தில் அநியாயம் செய்து மௌத்தா போனவருக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது கவனிக்கிறது இல்லை. இடைச்செய்தியாக இந்த விஷயத்தை சொன்னேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத் ஹாலில் இருக்கிற சமயத்தில் ஒன்றுக்கு பின் ஒன்றாக எத்தனை பாடங்களை இந்த உலகத்திற்கு விட்டு செல்லுகிறார். அதில் கீழங்கி உரசிட்டு போகக்கூடிய ஒரு சகோதரனை கூப்பிட்டு, உன்னுடைய வேட்டு கீழே உரசிட்டு இருக்கு, ஏற்றி கட்டுப்பா என்று சொல்வதில் இருந்த அதுக்கு முன்னாடியும் இந்த இடத்தில் சொல்லுகிறார், கடனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகும் கூட அடுத்த செய்தி பாருங்கள். அடுத்த செய்தி உமர் ரலியல்லாஹுடைய சக்கராத்தில் அடுத்த பாடம், அவருடைய மவுத்து எத்தனை அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது என்பது. என்னுடைய மகனே, இந்த மாதிரி என்னுடைய கடனை எல்லாம் அடைத்த பிறகு இன்தலிக் இலா ஆயிஷத உம்முல் மோமினின், மோமின்களுடைய அன்னையர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போ. அப்துல்லா தன்னுடைய மகன் அப்துல்லாட்டு சொல்கிறார், கடனை எல்லாம் அடைச்ச பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மோமின்களுடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொல்லு, யக்ர வலைக்க உமர் சலாம், உமர் உங்களுக்கு சலாம் சொல்கிறாருன்னு சொல்லு, உமர் உங்களுக்கு சலாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அடுத்ததாக யஸ்தஅதினு உமர் இப்னுல் ஹத்தாப் ஐ யதுஃபன மஅ சாஹிபைஹி, என்னுடைய தகப்பனார் உமர் தன்னுடைய 2 தோழருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், அனுமதி கேளு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு தோழர். 2 பேருமே அடக்கப்பட்டிருக்கிறது எங்கே? ஆயிஷா நாயகத்துடைய வீட்டில். இப்போ அந்த பகுதி மஸ்ஜித் நபவியாக விரிவாக்கம் செய்யப்பட்டுருச்சு. விரிவாக்கம் செய்யப்பட்டனால அந்த 2 கபரும் எங்கே வந்துருச்சு? பள்ளிவாசலுக்குள்ளே வந்துருச்சு. விரிவாக்கம் பள்ளி செய்யப்படுது. இப்போ கேட்குறார், என்னுடைய 2 தோழர்களும் ஆயிஷா நாயகத்துடைய வீட்டில் தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் மௌத்தா போயிட்டா நானும் என் தோழர்களுக்கு பக்கத்தில் அடக்கப்படணும்னு விரும்புகிறேன். அதுக்கு உம்முல் மோமின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பர்மிஷன் உமர் பர்மிஷன் கேட்குறாருன்னு போய் சொல்லு. அதே மாதிரி ஃபசல்லம வஸ்தாதன சும்ம தஹல் அலைஹா. அப்துல்லாஹ் இப்னு உமர் அலியோட மகன் ஆயிஷா நாயகத்திட்ட வர்றார், சலாம் சொல்லுகிறார். அனுமதி கேட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே சொல்கிறார். வஜதஹா காயிதத்தின் தபுக்கி. வீட்டுக்குள்ளே போனால் ஆயிஷா நாயகம் உமர் ரலியல்லாஹு சக்கராத்தால் இருக்கிறத கேட்டுட்டு குத்துப்பட்டதை கேட்டு அழுதுட்டுருக்கிறாங்க. பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், எக்ரவ் அலைக்கு உமர் இப்னு ஹத்தாப் அஸ்ஸலாம், எங்கள் வாப்பா உமர் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டார். வயஸ்தஅதின் ஐ யதுஃபன மஅ சாஹிபைஹி, அவருடைய 2 தோழருக்கு பக்கத்திலேயே தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதற்கு உங்களோட பர்மிஷன் கேட்குறார். அப்போ ஆயிஷா நாயகம் சொல்லுவாங்க, குன்து உரீதுஹுலி நஃப்சி, அந்த இடத்த நான் மௌத்தா போனால் அங்கே நான் அடக்கப்படணும்னு நான் விரும்பியிருந்தேன். என்னுடைய கணவரும் என்னுடைய வாப்பாவும், என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தகப்பனார் அபூபக்கர் சித்திக், 2 பேர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ உமர் எந்த இடத்த பர்மிஷனாக கேட்குறாரோ அந்த இடத்துல நான் மௌத்தா போனால் அங்கே அடக்கப்படணும்னு எனக்காக வேண்டி அந்த இடத்த ஒதுக்கி வச்சுருந்தேன். இப்போ உங்கள் வாப்பா அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுறதுக்கு பர்மிஷன் கேட்குறார். வல ஊசிரன்னஹு பிஹில் யௌம அலா நஃப்சி, இப்போ என்னுடைய நஃப்ஸை விட அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், முன்னுரிமை கொடுக்கிறேன், நான் அனுமதி தருகிறேன். உன் தகப்பனார் இறந்தா எங்கள் வாப்பாவுக்கும் என் கணவருக்கும் பக்கத்தில் அடக்கம் பண்ணட்டும் சொல்லுகிறார். ஃபலம்மா அக்பல கீழ, அவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ஆயிஷா நாயகத்தை செஞ்சுட்டு திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்க சக்கராத்தால் இருக்க பொழுது வருகிற பொழுது சொல்கிறார், அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, ஹாதா அப்துல்லாஹ் இப்னு உமர் கதுஜா, இதை வந்துட்டார், அப்துல்லாஹ் இப்னு உமர் வந்துட்டார், ஆயிஷா நாயகத்தில் பர்மிஷன் வாங்க போனவர் வந்துட்டார். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது, ஒரு கழிச்சு படுத்திருந்த உமர் ரலியல்லாஹு இர்ஃபஊனி, என்னை கொஞ்சம் தூக்கி நிமித்தி உட்கார வைங்க. அவரால் நிமிந்து உட்கார முடியாமல் தான் ஒரு கழிச்சு படுத்துகிறார். காயம், ரத்தம் வெளியேறிட்டு இருக்கு, சக்கராத் ஹால். போயிட்டு வந்த விஷயம் என்னாச்சுன்னு கேட்குற ஆர்வத்தில் என்னை கொஞ்சம் நிமித்தி உட்கார வைங்க. ஃபஸ்னதஹு ரஜுலுன் இலைஹி, அப்போ அங்கிருந்த ஒரு ஆள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னோட சேர்த்துக்கிட்டு நிமித்தி உட்கார வைக்கிறாங்க. தனியாக நிமிந்து உட்கார முடியாது. ஒரு மனிதர் உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி தன்னோட சேர்த்துக்கிட்டு நிமித்தி உட்கார வைக்கிறாங்க. இப்போ அவர் கேட்பார், மாலதைக், என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்கிறேன்? ஆயிஷா நாயகத்திட்ட போனையே, என்னை அடக்கம் செய்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு போனையே, திரும்பி வந்திருக்கிறியே, போன காரியம் என்னாச்சு, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? அதுக்கு அவர் சொல்லுவார், அல்லதி துஹிப்பு யா அமீரல் மோமினின் அதனத், நீங்கள் விரும்பினது தான் இறை நம்பிக்கையாளரின் தலைவர் அவர்களே, அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஆயிஷா நாயகம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உடனே உமர்லாம் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி மாகான மின் ஷைஇன் அஹம்ம மின் தாலிக், எல்லா புகழும் அல்லாவுக்கே உரிது. இதுதான் எனக்கு கவலையாக அரிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு. எனக்கு அங்கே பர்மிஷன் கிடைக்காதோங்கிற அந்த இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு, என்னை அரித்து கொண்டு இருந்தது. இப்போ என்னுடைய கவலையெல்லாம் நீங்கி விட்டது. ஃபைதா அன கலைத்து இஹ்முலூனி, நான் மரணித்து விட்டால் என்னை சுமந்து செல்லுங்கள். சும்ம சல்லிம், மீண்டும் ஆயிஷா நாயகத்திற்கு சலாம் சொல்லுங்கள். யஸ்தஅதினு உமர் இப்னுல் ஹத்தாப், இப்போ அவங்க பர்மிஷன் கொடுத்தாச்சு, திரும்ப என்னை குளிப்பாட்டி, நான் மௌத்தான பிறகு குளிப்பாட்டி தஃபன் அடக்கம், அதாவது கஃபன் செய்த பிறகு என்னை அடக்கம் செய்வதற்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை சலாம் சொல்லி அனுமதியை கேளுங்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. இந்த இடத்துல அடுத்த பாடத்தை பாருங்கள். இந்த இடத்துலையும் கூட செய்தி, ஃபஇன் அதனத்லி ஃபத்ஹுலூனி, ஆயிஷா நாயகம் அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, என்னை அடக்கம் பண்ணுற சமயத்தில் மறுபடியும் பர்மிஷன் கேட்குற பொழுது அவங்க அனுமதி தந்தால் அந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய மௌத்தை கொண்டு போங்க.
அந்த நேரத்தில் அவர் பர்மிஷன் தரல. வயின் ரதத்தனி, என்னை அவர் திருப்பி விட்டால் ருத்தூனி இலா மகாபிரில் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் எங்கே அடக்கம் செய்கிறாங்களோ அங்கே தான் என்ன அடக்கம் பண்ணணும். நான் ஹலீஃபாங்கிறதுக்காக வேண்டி அவங்க பர்மிஷன் தராவிட்டாலும் அங்கேயே அடவும், கம்பல்சரி அங்கே அடக்கக்கூடாது. மறுபடியும் பர்மிஷன் கேளுங்க, தந்தா உள்ள நுழைய விடும். இல்லையா எல்லா முஸ்லீம்களும் எங்கே அடக்கம் பண்ணுறாங்களோ அந்த சாதாரண கபிரிஸ்தானில் என்னை அடக்கிடுங்க. எனக்கென்று எந்த பிரத்யேகமான அனுமதி கேட்குறேன், தந்தா அங்கே அடக்கம். என்னுடைய 2 தோழர்களுக்கு இடையில் நான் அடக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுக்கு அனுமதி அவங்க தரணும். தரலைனாக்கா பொது கபிரிஸ்தானில் என்னை அடக்கம் செய்து விடுங்கள். ஹலீஃபா என்பதற்காக வேண்டி எனக்கு எந்த முக்கியத்துவத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாது. வஜாஅத்து உம்முல் மோமினின் ஹஃப்ஸத்து வன் நிசாஉ தசீருமாக, இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திற்கு அவங்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வேறு சில பெண்களும் வருகிறார்கள். வந்து ஃபலம்மா ரஐனாஹா கும்னா, அந்த பெண்களை நாங்கள் பார்த்த பொழுது அவங்க வர்றதுக்காக வேண்டி நாங்கள் அந்நிய ஆண்கள் எந்திரிச்சு நகுந்தோம். ஃபலம்மா ரஐனா கும்னா ஃபவலஜத் அலைஹி ஃபபக்கத் இந்தஹு சாஅத்துன், அவங்கள கண்டோன்னு நாங்கள் விலகி போனோம். உமர் ரலியல்லாஹு அவரிடத்தில் அவருடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் வஸ்தஅதன ரிஜால், சில ஆண்கள் உமர் ரலியல்லாஹு வர்றதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. ஃபவலஜத் தாஹிலன் லஹும், அந்த நேரத்தில் அவங்க வர்றதுக்காக வேண்டி, அந்த புதிய ஆண்கள் வர்றதுக்காக வேண்டிய ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்திரிச்சு ஒரு தனி மறைவான இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ சமயானா பக்காஹா மின தாஹில், அவங்க உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத நாங்கள் கேட்டோம். போயிட்டாங்க. ஃபகாலு அவுசியா அமீரல் மோமினின் இஸ்தஹ்லிஃப், அந்த முக்கியமான ஆண்கள்லாம் வந்து உட்கார்ந்துட்டு உமர் ரலியல்லாஹுட்ட கேட்பாங்க, இறை நம்பிக்கையாளரின் தலைவர் அவர்களே, இறை நம்பிக்கையாளரின் தலைவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு பிரதிநிதியை அறிவித்து இறுதி உபதேசம் செய்யுங்கள், வசியத்து பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போயிடுவீங்கல்ல. ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மௌத்தா போகிறோன்னு அவருக்கே தெரியுது. ஆனால் வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ ஹலீஃபா, நீங்கள் மௌத்தாயிருவீங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஹலீஃபா யாருங்கிறத சொல்லிட்டு மௌத்தாங்க, எங்களுக்கு இறுதி வசியத்து செய்யுங்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், மா அஜிது அஹக்க பிஹாதல் அம்ரி மின் ஹாஉலா இன் நஃபர், இப்போ எத்தனை பேர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களோ உங்களை விட நான் அதற்கு தகுதியானவன் இல்லை. அடுத்த ஹலீஃபாவை டிசைட் பண்ணுற அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் அல்ல. அல்லதீன துவஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அன்ஹும் ராதி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற சமயத்திலே எவரை குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி அடைந்த நிலையில் அவங்க மௌத்தா போனாங்களோ அவர்களை தவிர நான் அதற்கு தகுதியானவன் இல்லை. பிறகு சில ஆட்களை ப்ரப்போஸ் பண்ணுறார். அடுத்த ஹலீஃபாவை முடிவு செய்வதற்கான ஷூரா மெம்பர்ஸ், ஆலோசனை குழு உறுப்பினர்களை அறிவிக்கிறார். அடுத்த ஹலீஃபாவை நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன், ஹலீஃபாவை செலக்ட் பண்ணுறதுக்கு ரசூலுல்லாவே சில பேர்களை என்ன செஞ்சுருந்தாங்க, திருப்தியாக வச்சுருந்தாங்க. அவங்கள வேணா நான் சொல்கிறேன், ஷூரா மெம்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், ஆலோசனை குழு உறுப்பினர்களை நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், அவங்கள வச்சுக்கிட்டு அடுத்த ஹலீஃபாவை நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஃபசும்மிய அலியன், அலி அவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார். உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர். ஜுபைர், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஅத், அப்துர் ரஹ்மான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் 2, ஜுபைர் 3, தல்ஹா 4, சஅத் 5, அப்துர் ரஹ்மான் 6 பேர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார். இவங்கெல்லாம் சேர்ந்து அசம்பிளாகி அடுத்த ஹலீஃபாவை தேர்வு செய்யட்டும். இப்போவும் ஒரு பாடத்தை தர்றார். அவருடைய மரணம் நமக்கு இன்னொரு பாடத்தை வழங்குகிறது. அவருடைய மௌத்து இன்னொரு வகையில் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த 6 பேர் ப்ரப்போஸ் பண்ணும் பொழுது இப்போ என்ன சொல்கிறாரு, யஷ்ஹதுக்கும் அப்துல்லாஹி இப்னு உமர், அந்த குழுவில் என் மகன் அப்துல்லாஹி இப்னு உமரும் உட்கார்ந்திருப்பார். அடுத்த ஹலீஃபாவை தேர்வு செய்கிறதுல இந்த 6 பேரோடு சேர்ந்து என் மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹும் இடம்பெறுவார். வலைசலஹு மினல் அம்ரி ஷைஇன், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு எந்த பங்கும் கொடுக்கக்கூடாது. மௌத்தா போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க, எனக்கு பிறகு என் மகன்தான் வரணும். வாரிசு அரசியல் தானே உலகத்தையே இன்னைக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, நம்முடைய தமிழ்நாடு உள்பட. வாரிசு அரசியல், அடுத்த ஹலீஃபாவை தேர்வு செய்கிற
நபிகளார் திருப்திப்பட்ட அந்த 6 பேர் கூட என் மகன் அப்துல்லாஹும் இருக்கலாம், ஆனால் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ அவருக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, எந்த போஸ்டும் கொடுக்கக்கூடாது, என் மகங்கிறதுக்காக வேண்டி அவரை முன்னிலைப்படுத்தக்கூடாது. சக்கராத் ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு, அந்த சஹாபாக்களுக்கல்ல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நாளைக்கும் வாழவிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பாடத்தை விட்டு செல்லுகிறார். ஆட்சி அதிகாரம் தேர்வின் அடிப்படையில் நடக்க வேண்டும். பரம்பரையின் அடிப்படையில், பாரம்பரியத்தின் அடிப்படையில், குடும்ப கௌரவத்தின் அடிப்படையில், அல்லது இதற்கு முன்னால் பதவியில் இருந்தவர் என்கிற அடிப்படையில், பாப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகன், பேரன் என்கிற ரீதியிலே இஸ்லாத்தில் பதவி இல்லை, பொறுப்பு இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை. அப்படி ஒரு முக்கியத்துவத்தை என் மகனுக்கு கொடுக்கக்கூடாது. அன்பானவர்களே, இதற்கு பிறகும் கூட அவர்கள் ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பற்றி ஏராளமான அறிவுரைகள், அறிவுறுத்தல்களை எல்லாம் அவர்களுக்கு இறுதி உபதேசமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார்கள். அதெல்லாம் எத்தனை பக்கம் வருது தெரியுமா? ரொம்ப கம்மியாக 4 பக்கத்துக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்தில் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ஆட்சி சம்பந்தமாக, அதிகாரம் சம்பந்தமாக 4 பக்கங்கள் அளவுக்கு இறுதி உபதேசங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் புகாரியில் இடம்பெறுகிற ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஒரு பகுதி. மனசு நிறைஞ்ச அவங்களுடைய வாழ்க்கையில், நிம்மதியான அவங்களுடைய வாழ்க்கையில், அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய செய்தி ஒன்று தான். அதுவும் ஒரு சில வார்த்தைகளில் தான் முடிச்சிடலாம். வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்காக. இன்ன ஸலாத்தி வனுஸ்கி, என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்கங்களும் என்னுடைய தியாகங்களும், மஹயாய மமாத்தி, நான் உயிரோடு இருப்பதும் நான் மௌத்தாவதும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த அதிபதிக்கு நான் வாழுகிற பொழுது மட்டுமல்ல, என்னுடைய இறப்பும் அல்லாஹ்வுக்காக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட அந்த மாதிரியான சத்திய சஹாபாக்களுடைய மரணம் அப்படித்தான் இருந்துச்சு. அவருடைய மரணத்திற்கு 1000 அர்த்தங்கள் இருந்தன. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அர்த்த சூனியமாக இருக்கிறது. வாழுகிற வாழ்க்கைக்கு பொருள் இல்லை, பயன் இல்லை, சாதிக்க முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட அத்தனை சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் நிம்மதியாக திருப்தியடைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு. வாழ்க்கையை ரத்தின சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்லலாம்: வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்காக. அதுதான் செய்தி. 2 விஷயங்களை அவங்க ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் வச்சு பார்த்தாங்க, ரொம்ப உயர்வாக கருதினாங்க. என்னது? அந்த 2க்காக வேண்டித்தான் அவங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி சாதிக்கக்கூடிய ஒரு சாதனை களமாக அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றினாங்க. அந்த 2 விஷயத்துக்காக. ஒன்று, அல்லாஹ் அவன் படைச்சிருக்கக்கூடிய கோடானு கோடி படைப்புகளிலே நம்மளை மனுஷனாக படைச்சிருக்கிறான். அவன் நாடு இருந்தால் நம்மளை என்ன செஞ்சுருக்கலாம்? மரமட்டையாக படைச்சிருக்கலாம், ஒரு கல்லாக படைச்சிருக்கலாம், அல்லது உலகத்தில் வாழக்கூடிய பிற ஜீவிகள், ஒரு பறவையாக, ஒரு ஆடாக, ஒரு மாடாக. அவன் படைச்சிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான படைப்புகளில் நம்மளை மனுஷனாக படைச்சான் பாருங்க, எவ்வளோ பெரிய நியாமத்து. ஒன்று. 2வதாக, அப்படி அவன் படைச்சிருக்கக்கூடிய படைப்புகளில் நம்மளை முஸ்லீமாக பிறக்க வச்சான் பாருங்க, அது எவ்வளோ பெரிய நியாமத்து. நம்மளை ஒரு நெருப்பு வணங்கியாகவோ, ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவனாகவோ, ஹிதாயத்து இல்லாதவனாகவோ, இஸ்லாத்தை பற்றி தெரியாதவனாகவோ, ஒரு இஸ்லாமிய விரோதியாகவோ நம்மளை படைக்கலை. இஸ்லாத்தில் படைச்சான், முஸ்லீமாக வாழ செஞ்சிருக்கிறான், ஹிதாயத்தை கொடுத்தான். இந்த 2 விஷயத்திற்காக வேண்டித்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சார்கள் அல்லாஹ்வுக்காக. என்னை மனுஷனாக படைச்சிட்டா அல்லாஹ், என்னை முஸ்லீமாக படைச்சிட்டா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை உனக்காக, எதுவாக இருந்தாலும் உனக்காக. இப்படிப்பட்ட நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற சமயத்தில், அவர்கள் வாழுகிற சமயத்திலும், அவருடைய வாழ்க்கைக்கு பிறகும் எல்லா வகையான இந்த மனக்கிளேசம்னு சொல்கிறாங்கல்ல, சஞ்சலம், அதிலிருந்து, பயத்திலிருந்து நிம்மதியானவர்களாக இருந்தார்கள். 2 உலகத்திலையும், துனியாவிலும் மறு உலகத்திலும் ஒரு சிறந்த பாராட்டுக்குரிய வாழ்க்கையை பெறுவார்கள் என்று அல்லாஹ் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் உத்தரவாதம் கொடுக்குறான். துனியாவிலும் சரி மறுமையிலும் சரி அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, பயமும் இல்லை. இவர்களை பற்றித்தான் சொல்கிறான். இந்த மாதிரி மௌத்தா போகிற பொழுது எந்த கலக்கமுமே இல்லாமல் தைரியமாக மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்.
அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய நேசருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அவர்கள் நம்பிக்கை கொண்டு இறையச்சமுள்ள நடத்தையை மேற்கொண்டிருந்தார்கள். நம்பிக்கையும் தக்வாவும், ஈமானும் தக்வாவும் கொண்டிருந்தார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத் துன்யா வ ஃபில் ஆஹிரா, இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்திகள் இருக்கின்றன, சுப செய்திகள் இருக்கின்றன. துனியாவிலும் சரி அல்லாஹ்வுடைய வாழ்த்து, மறுமையிலும் அல்லாஹுடைய வாழ்த்து. லா தப்தீல் அலி கலிமாத்தில்லா, அல்லாஹுடைய வார்த்தையில் எந்த மாற்றமும் இல்லை. வாழ்த்து சொல்கிறவன் அல்லாஹ் வாக்கும். யாராவது வாழ்த்து சொல்லும் பொழுது அந்த வாழ்த்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லும் பொழுது அந்த 16 கிடைச்சிருமா வாழ்த்துனாலேயே? மனுஷனுடைய வாழ்த்து அர்த்தம் இல்லாமல் போகலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் இங்கே வாழ்த்து சொல்கிறது அல்லாஹ். லா தப்தீல் அலி கலிமாத்தில்லா, அல்லாஹுடைய வார்த்தைகளில் எந்த மாற்றமும் இல்லை. ஸாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி. திருக்குரான் ஷரீஃபில் சூரத்து யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தில் 62, 63, 64வது வசனத்தில் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, பயமும் இல்லை. அவர்கள் ஆமனு வத்தக், இறை நம்பிக்கை கொண்டு தக்வாவோடு இருந்தார்கள். துனியாவிலும் அவர்களுக்கு வாழ்த்து, மறுமையிலும் வாழ்த்து. அல்லாஹ்வுடைய வார்த்தையில் மாற்றமில்லை. இது மகத்தான வெற்றி. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெருமக்களை, இந்த உலகத்தில் நாம் கடந்த வாரம் சொன்னதைப் போல எதையாவது சாதிக்கலாம். வீடு, வாசல், மனைவி, மக்கள், தொழில், பட்டம், பதவி, அதிகாரம், செல்வாக்கு, பொருளாதாரம், இதெல்லாம் தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம், நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சாதனை, நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பயன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அத்தனையும் மௌத்தோடு முடிந்து விடுகிற விஷயம். 5 பைசாவை மௌத்தா போகும்போது கூட எடுத்துகிட்டு போக முடியாது. நான் முஸ்லீமாவது 1 ரூபா காசை நெத்தியில் ஒட்டிட்டு போவான், அந்த காசை கூட வெட்டியான் எடுத்துருவான். வெட்டியான் என்று சொன்னால் சிதை மூட்டுபவன் முஸ்லீம் அல்லாதவர்களை அடக்கம் செய்யும் பொழுது நெத்தியில் 1 ரூபா காசை வச்சுட்டு அனுப்புவாங்க. ஆனால் நான் முஸ்லீம்கள் அந்த 1 ரூபா காசை கூட அவன் எடுத்துகிட்டு போக முடியாது, தீ மூற்றவும் எடுத்துருவான். நான் முஸ்லீம்க்கு அப்படி. முஸ்லீம்கள் வெறும் கஃபன் துணி தான், அந்த கஃபன் துணியும் கொஞ்ச நாளில் போயிடும். கஃபன் என்ன, இந்த உடம்பே கூட கொஞ்ச நாளில் காணாமல் போகும். ஒன்றையுமே இந்த துனியாவில் எடுத்துகிட்டு போக முடியாது. நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், துனியாவில் வாழுகிற பொழுது அல்லாஹுடைய நினைவோடு வாழ்கிறோமா, அதை கொண்டு போக முடியும். அதே மாதிரி அவனுக்கு சுக்ரு செய்தோமா, அந்த நன்றியும் எடுத்துகிட்டு போக முடியும். எனவே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரொம்ப அழகான முறையிலே அவனை இபாதத்து செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. நல்ல மரணத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. நாளை மறுமையில் கவலை இல்லாமல் இறைவனை சந்திக்கக்கூடிய அல்லாஹ் திருப்திப்பட்ட பொருந்திய வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வானாக. அதன் மூலமாக நாம் அடுத்தவர்களுக்கும் இஸ்லாமிய செய்தியை கொண்டு போகிற, மௌத்தின் மூலமாகவும் மரணத்தின் மூலமாகவும் செய்தி சொல்லக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபானா வ ஈயாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.